புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கடந்த 2019ஆம் ஆண்டு கர்ப்பிணிகளுக்கு வழங்கிய சத்து மாத்திரைகள், குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட விட்டமின் ஏ மருந்துகள் தரமற்று இருந்ததால் கர்ப்பிணிகள், குழந்தைகள் வாந்தி எடுத்து மயங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உடனடியாக அந்த மருந்துகள் திரும்ப பெறப்பட்டு பரிசோதனை கூடத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தரமற்ற மருந்துகள் விநியோகம் செய்தது கண்டறியப்பட்டது. மக்களின் உயிரை பணயமாக வைத்து நடத்தப்பட்ட இந்த மனிதாபிமானமற்ற மோசடி அரங்கேறியது கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில்தான் என்பதும், இந்த மோசடி குறித்து அப்போதை சில எதிர்க்கட்சிகள் எச்சரித்த போதும் சற்றும் அசராமல் குற்றம் நடப்பதை கண்டும் காணாமல் இருந்திருக்கிறது நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு புகார் அளிக்கப்பட்டது. அந்த விசாரணையில் சுகாதாரத்துறையின் தேசிய சுகாதார இயக்ககத்தில் பணியாற்றிய நடராஜன் என்பவர் தன் மனைவி பத்மாவை தலைவராக கொண்ட பத்மஜோதி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் மூலம் தரமற்ற மருந்துகள் மற்றும் காலாவதி தேதி நெருங்கும் மருந்துகளை கொள்முதல் செய்து அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு விநியோகம் செய்ததும், இதனால் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் பாதிக்கப்பட்டதோடு 45 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடராஜன் மீது வழக்கு பதிவு செய்தது. நடராஜன் கடந்த பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டார். அந்த விசாரணையில் மருத்துவர்கள் கமிட்டியில் இடம்பெற்ற முன்னாள் மருத்துவ கண்காணிப்பாளர்கள் ராமன், மோகன்குமார், மருத்துவர் அல்லிராணி, மருந்து கம்பெனி உரிமையாளர் புனிதா மற்றும் மருந்து ஆளுநர்கள் மோகன், நந்தகுமார் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து தற்போது இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட முன்னாள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த மோசடி குறித்து சட்டமன்றத்தில் அதிமுக சார்பில் ஆதாரத்துடன் புகார் அளிக்கப்பட்டும் காங்கிரஸ் கண்டுகொள்ளவில்லை என புதுவை அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றஞ்சாட்டியுள்ளார். என்னதான் ஊழலுக்கு பெயர் போனவர்கள் என்றாலும் மக்களின் உயிரை பணயம் வைத்து ஊழல் செய்யும் அளவுக்கு நாராயணசாமி மனிதாபிமானமற்று போயிருக்கிறார் என்பது அவரை முதல்வராக தேர்வு செய்த அவருடைய கட்சிக்காரர்கள் மத்தியிலேயே பெரும் அதிருப்தியை உருவாக்கியிருக்கிறது என்பது தற்போது பேசு பொருளாகியுள்ளது.